அன்பு கண்மணி பிரிய முழு காரணமாக இருந்த பாட்டிக்கு நம்ம கண்மணி செருப்படி கொடுத்தா கூட தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருவீங்க அன்புறவுகளே. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நம்ம கண்மணி பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் விறகடுப்பில் சமைக்க சொல்கிறாங்க. யாருக்குமே விருப்பமே இல்லை, ஆனால் வேறு வழியே இல்லாதனால தான் பார்த்திங்கன்னா விறகடுப்பில் சமைக்கிறாங்க. அன்புனால் அந்த அடுப்பு பக்கத்துலேயே நிற்கவும் முடியலை, ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அபர்ணா அன்புவை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இங்கே நம்ம அன்புனால் சுத்தமாக முடியாதனால ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வராங்க, ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமு கண்மணி அன்புவை ரொம்பவே வெறுப்பேற்றுறாங்க. அன்பு எவ்வளவோ சொல்கிறாரு, எனக்கு அது செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கண்மணி பார்த்திங்கன்னா, நீங்களாம் பணக்காரவங்க, ஏசிலே இருந்து தான் எல்லாமும் பண்ணுவீங்க, இது எப்படி உங்களுக்கு செட் ஆகும்? உங்களால் முடியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கண்மணி பேசுகிறது அன்புக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் அன்பு பார்த்திங்கன்னா அங்கேருந்து போகாமல் அந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜீவாவோட அம்மாவுக்குமே ஒரு பக்கம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. நம்ம கண்மணி அங்கே போயிட்டு ஜீவாவோட அம்மாவை நல்லாவே கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீவாவுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவோட அம்மாவும் கண்மணியும் பேசிக்கிறாங்க. மறுநாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த கண்மணிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. டிஃபன் எதுவுமே செய்யாமல் இருக்கிறாங்க. அதுக்கு மாஸ்டர்ஸும் காரணம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களால் விறகடுப்புலலாம் நின்று சமைக்க முடியலை, ரொம்ப நேரம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால் எங்களால் மெதுவாக தான் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி செம கோவப்படுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, டைம் ஆகுது, எல்லாமும் சீக்கிரம் செஞ்சு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. முன்ன பின்ன நாங்கள் விறகடுப்பில் சமைச்சதே கிடையாது. அதுவும் எங்களால் இதில் சமைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி அன்புவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமிக்கிட்ட கேட்குறாங்க. அன்பு சாரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை அவர் இன்னும் ரெஸ்டாரண்ட்டுக்கே வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே கண்மணி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. கொஞ்சம் கூட அவருக்கு பொறுப்பே இல்லை, இவ்வளோ டைம் ஆகிடுச்சு இன்னும் வராமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் கால் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமிக்கிட்ட கேட்குறாங்க. நான் காலையிலேயே பண்ணிட்டேன், ஆனால் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், மறுபடியும் ஒரு டைம் கால் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், மறுபடியுமே பெரியசாமி அன்புக்கு கால் பண்ணுறாங்க. பட் அன்பு எடுக்கலை. இதனால் கண்மணி ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அப்போ நலன் இருந்துக்கிட்டு அவர் இந்நேரம் எந்த பஸ்ஸு கண்ணாடியை உடச்சி குழந்தைகளை காப்பாற்றிட்டு இருக்கிறாரோ தெரியல. அவர் மனசில் ஹீரோன்னு நினப்பு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்மணிக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகுது. வரலைன்னா லீவாச்சும் சொல்லலாம்ல, ஏன் இப்படிலாம் பொறுப்பே இல்லாமல் இந்த அன்பு இருக்கிறாருன்னே தெரியல அப்படின்னு நம்ம கண்மணி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நலனும் சின்னசாமி இருந்துக்கிட்டு, ஒருவேளை அப்படியா இருக்குமோ, விறகடுப்பில் சமைக்க கஷ்டப்பட்டுறதே அன்பு வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கண்மணி ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. அன்புவோட ஞாபகம் வருது. என்ன இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம அன்புவை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அன்புவோட வீட்டை பார்க்குறாங்க. பூட்டும் போடலை, அவர் எங்கேயும் வெளியே போகலை. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. யார்கிட்ட விசாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணிக்கு தெரியலை. சரி நம்ம அம்மாக்கிட்டே கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அவங்க அம்மாக்கிட்ட கேட்குறாங்க. நீ அன்புவை பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் பண்ணாலும் அன்பு எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கண்மணியோட அம்மா இருந்துக்கிட்டு, நீ பண்ண வேலைக்கு எப்படி நீ ஃபோன் போட்டால் மாப்பிள்ளை அட்டன் பண்ணுவார், நீ அப்படியே அவர்கிட்ட நடந்துக்கிற, ரொம்பவே மரியாதை இல்லாமல் தான் அவர்கிட்ட நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ அவரை பார்த்தையா இல்லையா காலையில் நம்ம கோட்ரஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நாங்கள் யாருமே அவரை காலையிலேருந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட அம்மாவும் சித்தியும் சொல்கிறாங்க. இங்கே கண்மணி இருந்துக்கிட்டு, அப்படி என்ன தான் ஆச்சு, எங்கே தான் போனார், ஆனால் வெளியவும் எங்கேயும் போகலை, வீடும் பூட்டு போடாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியோட மனசு பதறுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட சித்தப்பாவும் பார்த்திங்கன்னா வரலை. சரி சித்தப்பா வந்ததுக்கப்புறம் நம்ம அவரை போயிட்டு பார்த்துட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப லேட்டாக தான் கண்மணியோட சித்தப்பா பார்த்திங்கன்னா
ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வராரு. வந்ததுமே கண்மணியோட சித்தப்பா கிட்ட வந்து, "கண்மணி, நீங்கள் அன்பு வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்குள்ளே எதுவும் இருக்கிறாரான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரீங்களா? அவர் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலை. காலையிலேருந்து அவரை பார்க்கல. எனக்கு மனசுக்கே ஒரு மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணியோட சித்தப்பா போயிட்டு பார்க்குறாங்க. உள்ள லாக்ல இருக்குது. அப்போது மாப்பிள்ளை உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட சித்தப்பா வந்து சொல்கிறாங்க. கண்மணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது ஜன்னல் வழியாக போயிட்டு பார்க்குறாங்க. அன்பு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இருட்டாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி அன்புவை பார்த்துறாங்க. அன்பு மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்குறாரு. கண்மணி அதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. சித்தப்பா, அன்பு உள்ளே வந்து மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சேர்ந்து கதவை உடைச்சு நம்ம அன்புவை போயிட்டு பார்க்குறாங்க. அன்பு எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருக்கிறாங்க, அன்கான்சியஸாக. நம்ம கண்மணி பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அன்பு எழுந்திரிக்கவே மாட்றாரு. நம்ம கண்மணி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்மணிக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. அன்புவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அன்புக்கு செக்கப் பண்ணிவிட்டு டாக்டர் வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி கேட்கும்போது டாக்டர் இருந்துக்கிட்டு, அவரோட கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது. அவர் அளவுக்கு அதிகமான புகையை வந்து சுவாசிச்சிருக்கிறாரு. அதனால் அவரோட நுரையீரல் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருக்கு. டாக்டர் சொன்ன விஷயத்த கேட்டு கண்மணி, தேன்மொழி, கண்மணியோட ஃபேமிலி எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. கண்மணினால் அதை வந்து தாங்கிக்கவே முடியலை. கண்மணி அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசிக்கிறாங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்டில் அன்பு எவ்வளவோ சொன்னார், அவரால் முடியலை விறகடுப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தான் அவரை கட்டாயப்படுத்தி இப்போது அவர் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி தான் தலையிலே அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. உடனே நம்ம கண்மணியோட அம்மா, தேன்மொழி, சித்தி எல்லோரும் இருந்துக்கிட்டு, "கண்மணி, ஏன் கண்மணி இப்போ அழுகிற? மாப்பிள்ளைக்கு எதுவுமே ஆகாது. கண்டிப்பாக மாப்பிள்ளை நல்லபடியாக வந்துடுவார். நீ ஒன்றும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அவரோட நிலைமைக்கு நான் தான் காரணம். என்னோட பிடிவாதத்தனம் தான் எல்லாம். அவர் மேலே எனக்கு கோபம் இருந்தது தான். அதுக்காக நான் இப்படியெல்லாம் அவரை கஷ்டப்படுத்தியிருந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே கண்மணி வந்து சொல்கிறாங்க. உடனே கண்மணியோட அம்மா இருந்துக்கிட்டு கண்மணியை பிடிச்சி திட்டுறாங்க. "கண்மணி, நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னதான் உனக்கு அவர் மேலே கோபம் இருந்தாலும் அதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணியிருந்திருக்க கூடாது. இப்போல்லாம் நீ வந்து பழைய கண்மணி மாதிரியே இல்லை. ரொம்பவே மோசமாக நடந்துக்கிற. உன்கிட்ட மனச்சாட்சியே இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிற மாப்பிள்ளை விஷயத்தில்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே கண்மணியோட சித்தி இருந்துக்கிட்டு கண்மணியோட அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க. அவளே மனசுடைஞ்சு போயிட்டுருக்கிறா. "ஏன்க்கா நீ இப்போ இப்படிலாம் பேசி அவளை இன்னும் கஷ்டப்படுத்துகிற" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கண்மணி ஒரு பக்கம் ரொம்பவே அழுதுட்ருக்குறாங்க. தேன்மொழி கண்மணியை சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அன்போட நிலைமையை நினச்சி. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் சிவகாமி நடுராத்திரியில் பயங்கரமாக வந்து கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி சிவகாமி வந்து, "இல்லை, நான் இப்போவே அன்புவை பார்க்கணும். அன்பு ஏதோ ரொம்பவே மோசமான ஒரு நிலமையில இருக்கிறான். அவனுக்கு ஏதோ பிரச்சனை. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு கத்துறாங்க. சும்மா எதனாலும் கெட்ட கனவு கண்டுட்டு எதனாலும் பேசிகிட்டு இருக்காத. அன்பு கண்டிப்பாக நல்லா இருப்பான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் சிவகாமி, இல்லை இல்லை, அன்பு ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாமி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சிவகாமி இருந்துக்கிட்டு, "கார்த்தி, நீ உடனே வந்து கண்மணிக்கு கால் பண்ணி கேளு. கண்மணியும் அன்பும் பக்கம் பக்கம் தானே இருக்கிறாங்க. கண்டிப்பாக தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வெண்ணிலா பாட்டிக்கு விஷயம் தெரிய வருது. நம்ம கார்த்தியும் அந்த டைமில் என்ன பண்ணதுன்னு தெரியாமல் சிவகாமியை சமாதானப்படுத்துகிறாங்க. "இருங்க பெரியம்மா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நான் இப்போவே அன்னைக்கு கால் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன்" அப்படின்னு நம்ம கண்மணிக்கு கார்த்தி கண்மணி கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அண்ணே நல்லா தானே இருக்கிறாரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம கண்மணிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. இங்கே பெரியம்மா ரொம்பவே அழுதுட்ருக்குறாங்க. அண்ணனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கெட்ட கனவு கண்டிருப்பாங்க போல். அவங்கள எங்களால் சமாதானப்படுத்தவே முடியல. நீங்கள் அண்ணன் பக்கத்தில் தானே இருக்கிறீங்க, நீங்களே வந்து பெரியம்மாட்ட சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம கண்மணி ரொம்பவே சைலண்டாக இருக்கிறாங்க. இங்கே கார்த்திக்கு வந்து ஒன்றுமே புரியலை. "என்ன நீ எதுவுமே பேச மாட்டேறீங்க?
இந்த டைமில் உங்களை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு ரொம்பவே சாரி. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை பெரியம்மா கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம கண்மணி ரொம்பவே அழ ஆரம்பிச்சுறாங்க. ஏன் அண்ணி அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே நம்ம சிவகாமி இருந்துக்கிட்டு என்னாச்சு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, கொண்டா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போது அன்பு ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டலில் வந்து அன்பு வந்து சேர்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே சிவகாமிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. தாங்கிக்கவே முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி கார்த்திகிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டி, நம்ம அன்புவோட அப்பா அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. கண்மணி ரொம்பவே கதறி அழுதுட்டுருக்குறாங்க. சிவகாமி கண்மணிக்கிட்ட, ஏன் கண்மணி அன்பு எங்கே இருக்கிறானோ ஏது பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நீயும் அன்பு ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறீங்க, ஒன்றா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீ அன்புவோட இருக்கிற, அன்புவை நல்லா பார்த்துக்குவ, அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவன் ஆல்ரெடி உடம்பு சரியில்லாதவன். நீ பக்கத்தில் இருக்க ஒரு காரணத்துக்காக தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தேன். நீ இருந்துமே அன்புக்கு இப்படி ஒரு நிலைமையை வரவிட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்பவே அழுகுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி ரொம்பவே ஓவராக பேசுகிறாங்க கண்மணியை. ஏண்டி நீ என் அன்பு வாழ்க்கையில் இன்னும் இருக்கிறனால தான் அவனுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வருது. நீ அன்புக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவ. நீ எதுக்காக அன்பு இருக்கிற இடத்துல பக்கத்துலேயே இருந்த, அதனால தான் அவன் இப்போ இந்த நிலமையில இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறாங்க. நம்ம கண்மணிக்கு செம கோவம் வந்துடுது. பாட்டியை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. அடைச்சி வாயை மூடு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நானும் அன்பும் இப்போ பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணமே நீ தான். நானும் அவரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். நாடகம் ஆடி எங்கள் 2 பேர்த்தையும் நீ பிளான் பண்ணி பிரிச்சுட்டேல, நீ எல்லாம் வந்து ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி செம்மையாக பாட்டியை வெளுத்து வாங்குறாங்க. வெண்ணிலா இருந்துக்கிட்டு பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஏய் கண்மணி, என்ன வாய்க்கு வந்த மாதிரி பாட்டியை பேசிகிட்டு இருக்கிற, எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு இப்போ எதுக்காக ஓவராக பேசிகிட்டு இருக்கிற பாட்டியை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது கண்மணி வெண்ணிலா கன்னத்திலே பலார்னு 2 அறைய விட்டுறாங்க. ஏய் நீ எல்லாம் பேசவே கூடாது, வாயை மூடிட்டுரு. நீ எதுக்காக நீ இங்கே வந்த, இன்னமும் நீ அன்பு வீட்டில் தான் இருந்துட்டுருக்கிறியா, உன்னை நான் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க வெண்ணிலாவை. வெண்ணிலா அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டியை நம்ம கண்மணி கோவத்தில் அட்டிக்கிறதுக்காக போகிறாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு, இனி எதுனாலும் பேசுனீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு மரியாதையே கிடையாது. என்னோட அன்பு இப்படி இருக்க காரணம் நீங்கள் தான். நானும் அன்புவும் நேரம் ஒன்றா சந்தோஷமாக இருந்திருந்தா இப்போது அவர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி ரொம்பவே கோவத்தோடையும் ரொம்பவே கண்கலங்கியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம சிவகாமி கண்மணி பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.